முதல் பிரதியை கவிஞர் இறைசார் ராஜேந்திரன் அவர்கள் பெற்றுள்ளார். அதற்கு முன்பாக அவருக்கு கலைஞர் தமிழ் சங்கம் சார்பாக சில சிறப்புகள் செய்கிறோம். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் தமிழ் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழாவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எனது நூல் வெளியீட்டு விழாவின் இறுதி கட்டத்தில் இருக்கின்ற நான் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் சேஸ்ராஸ் அவர்களே, கலைஞருக்காக அவர் மாற்றிக்கொண்ட பெயர் சேது ராசு. அந்த வடமொழி எழுத்தை மாற்றிவிட்டு சேது ராசு என்று தன்னை வைத்துக் கொண்டவர். இந்த இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக ஒரு 15 வயதில் இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணுக்கு வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இடையறாது இந்த இயக்கத்திற்கு பணியாற்றி வருபவர் அண்ணன் சேஸ்ராஸ். ஒரு நாள் இங்கே இருப்பார், மறுநாள் சென்னையில் இருப்பார், அதற்கு மறுநாள் காரைக்குடியில் இருப்பார். என்னன்னே என்ன வேலை என்றால் ஒரு பொது வேலையைத்தான் சொல்வார். அவருக்கு வேலை இருக்கு, அதுக்காக வந்தேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன், இன்னும் முடியல என்பார். மறுநாள் கேட்டால் சென்னையில் அறிவாலயத்தில் இருக்கிறேன் என்பார். மறுநாள் கேட்டால் சொல்வார், இங்கே ஒருவருக்கு ஒரு மிக கஷ்டமான நிலை, ஒருவர் இறந்து விட்டார், அவரை அடக்கம் செய்வதற்கு அந்த ஊர்க்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த நிலையை நான் இருப்பேன் என்பார். இதுதான் சேஸ்ராஸ். அப்படி ஒருவரை இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக, அப்படி ஒருவரை இந்த மாநகர ஒரு பொறுப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை, இங்கு இருக்கிற தொண்டர்களுக்கு பெருமை என்பதை நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.